சிரிக்காத நீ சிரிச்சா எனக்கும் மேடம் எப்படி சிரிப்பேன்டா நானு. என்ன கம்பளெல்லாம் ஊத்துட்டுக்கிற, முடியெல்லாம் இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டுக்கிற. ஐயோ கடவுளே. இன்னும் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன? நீ இந்த மேடம் நான் இப்ப கதையெல்லாம் வீட்டுக்கு கொடுக்க போனேன் முடியாது. மேடம் நானு. நான் சொல்றது கேளு நரேஷ். நரேஷ் நீ விளையாட்டு போதும், தனமா இப்படி நினைச்சிரு. ஏன் இங்க உட்காந்த என்னடா? சரி, ஆடி உட்காந்து. 4 வருஷமா இப்படிதானே உட்கார்ந்த. ஐயோ நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு 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 நான் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷ். எனக்கு வீட்டுக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? வா நம்ம செத்து போலாம் வா. தெரியும்ல எவ்வளவோ பண்ணிட்டேன் உனக்காக, தெரியும்ல, வா செத்து போலாம் வா. 4 வருஷம் இருக்க தெரிஞ்சதுல அவ கூட. அவனுக்கு கொஞ்சம் தொல்லை கூட. அவனை விடு. அவனுக்கு பாரு அவன் டிஸ்டர்ப்டா இருக்கான். அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முறைப்படியா நீங்க இந்த 4 வருஷம் கொண்டு போல. பல பிரச்சனைகள் அவன் மாட்டியிருக்கான், அது வேற இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது நீ கொஞ்சம் அவனை ஃப்ரீயா விட்டா அவனே உங்ககிட்ட வருவான். நிஜமாவே அவன் அவனை நேசிக்கிறான்னா. இல்லை நீ இப்போ கட்டாயப்படுத்தி நீ கூட்டிட்டு போனேன்னா அவன் சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது. நீ கட்டி போட்டெல்லாம் வச்சுக்க முடியாது. இப்போ ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லு குட்டியம்மாக்கு. நான் என்னத்த சொல்றது? சொல்லு. பொறுமையா இருக்கு சொல்லுங்க மேடம். வெயிட் பண்ண சொல்லுங்க வெயிட் மேடம். பண்ணா